எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்றைக்கி நான் புடலங்காய் புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய், ஒரு பெரிய பூண்டு பொரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சோம்பு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப்பு தேங்காய் துருவல், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு செவந்துடுச்சு. இப்போ அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. கடலைப்பருப்பு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு வந்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேங்க. வதங்கினோடனே கொஞ்சம் பாருங்கள், உதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த 1/2 கிலோ புடலங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா கலரலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் செலவாகுங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஐடியா வச்சு கலரிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வதங்கிட்டோம். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கிட்டு இன்னும் நல்லா வதங்கலைங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இது நல்லா ரெண்டும் புடலங்காயும் தெரியாது, கடலை பருப்பு இருக்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும். நல்லா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலரிட்டே இருக்கலாங்க. இதை அது வரைக்கும் அதை நம்ம கலரிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்துருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலர்ட்டு இறக்கிடலாம். நம்ம தேங்காயெல்லாம் போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா புடலங்காய் எல்லாம் வெந்து நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து கலரி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. புடலங்காய் புட்டு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.